ஹாய் ஹலோ வெல்கம் guys, வெல்கம் பேக் டு Fiverr Tamizha. ஸோ நம்மளோட Fiverr Tamizha யூடியூப் சேனல் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த க்ரோத்துக்கு காரணம் நம்மளோட கம்யூனிட்டி, நம்மளோட Fiverr Tamizha ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்தும் ஃபைவர் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறதுக்கு ரெடியாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஐ அச்சீவ் $2000 இன் மை ஃபைவர். அதாவது என்னோடய ஃபைவர் அக்கௌண்ட்டில் எப்படி நான் கிட்டத்தட்ட $2000 கிட்ட ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். ஸோ இப்போதைக்கு அவைலபிள் வித்ட்ரோவலில் $4 இருக்குது. ஸோ இந்த ஃபெப்ரவரியில் இன்னும் எந்த ஆர்டருமே கிடைக்கல. ஸோ ஆக்டிவ் ஆர்டர்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ நான் லெவல் 1 செல்லர் ரீச் பண்ணதால் என்னால் என்னோடய கிக்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அதாவது நம்மளோட கிக்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்மளோட கிக்ஸை அட்வர்டைஸ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் லெவல் 1 அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரொமோட்டட் கிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட க்ரோத் அண்ட் மார்க்கெட்டிங்குள்ளே உங்களோட ப்ரொமோட்டட் கிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஆஃப்டர் லெவல் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்பாக்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே இருக்க நிறைய விஷயங்கள். ஸோ இது ஃபைவரில் லேர்ன் பண்ணுறதை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ நம்மளோட அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $2015 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் $37 காட்டுது. 71 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த $2000 ஜேர்னியில் 71 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் எனக்கு இந்த $2015 வந்து கிடச்சிருந்துச்சு. எப்படி $2015 நான் ஏர்ன் பண்ணேன்? ஸோ எல்லாராலையும் ஏர்ன் பண்ணலன்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய வீடியோஸில் எல்லோரும் ஏர்ன் பண்ணலாம், நீங்களும் ஏர்ன் பண்ணலாம், இதே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன் ரிப்பீட்டடாக. ஸோ உண்மையாகவே இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எவர் என்னோடய முதல் ஆர்டர் கிடைச்சது $5. என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் கிடைச்சது $5. ஸோ அந்த $5 மெல்ல மெல்லவாக ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி கிட்டத்தட்ட 100-130 ஸோ இந்த மாதிரி அளவுக்கு போய் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டர்ஸ் கூட எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னோடய ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் பாருங்கள், எனக்கு $5 தான் கிடச்சி. ஸோ அதே நாளில் எனக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சி. ஸோ என்னோடய ஃபைவரில் ஃபஸ்ட் எவர் எனக்கு கிடச்சது 2 ஆர்டர்ஸ், ஒரே நாளில் 2 ஆர்டர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 20, 30, 40, 50 கிட்டத்தட்ட இந்த பர்சன் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு கைண்டான பர்சன். அவர் ரிப்பீட்டட் பையர் வேறு. அவர் $56 ஆர்டர் பண்ணி $11 டிப்பும் பண்ணியிருந்து. ஸோ நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு டிப்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த பர்சனை பார்த்தீங்கன்னா $100, அதுக்கப்புறமா $92, $80, $75, $100 சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டர்ஸ். ஸோ 130, 120, 125, 120. ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 71 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் 15 ஆர்டர் எனக்கு தேவையே இல்லை, உங்கள் கூடலாம் எனக்கு ஒர்க் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட $100 ஆர்டர்லாம் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். எனக்கு வேணாம், உங்களோட ஒர்க் பண்ண பிடிக்கலண்டு. பிகாஸ் அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையர்ஸ்லாம் வந்து இவங்களுக்குன்னே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து எதுக்குடா இவங்ககிட்ட ஆர்டர் எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை கொண்டு விட்டுருவாங்க. ஏன்னா ப்ரெஷர் கூடயாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃபைவரில் இது எப்படி ஒர்க் பண்ணுமென்னு தெரியாது. ஸோ அவங்களோட ஐடியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட கொடுக்குற ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், இல்லை நம்மளோட அவங்களுக்கு சேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆர்டர்ஸ் பற்றி கைக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு $5 ஸ்டார்ட் ஆன இந்த ஜேர்னி, அதாவது நான் எப்படி $2000 ஏர்ன் பண்ணுன்ற ஜேர்னி வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளான ஒரு ஜேர்னி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் நான் தூங்காமல் நைட் நான் முழிச்சு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டடாக 5-6 கிளைண்ட்ஸ் கிட்ட வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அந்த கிக்ஸ் அந்த ஆர்டர் பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக என்னோடய நிறைய நாட்களில் ஃபைவருக்காக நான் செலவழிச்சிருக்கேன். ஸோ என்னால் எப்படி அதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க். ஸோ தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னை எவ்வளோ பேர் சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி நீ இதிலெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுவேன், ஆன்லைன்லலாம் உழைக்கிறது சாத்தியமா, ஆன்லைன்லாம் ஃபேக் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த ஃபைவர் ஜேர்னியில் ஸோ நான் $2000 ஏர்ன் பண்ணேன்னா கண்டிப்பாக அது உங்களாலே முடியும். ஏன்னா நானும் உங்களே மாதிரி ஸ்க்ராப், அதாவது அடித்தளம் எதுவுமே இல்லாமல், பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல், சரி ஓகே ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு தொடங்கின ஒரு விஷயம்.
இன்றைக்கி கிட்டத்தட்ட $2000 ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா தொடர்ச்சியான ஹார்ட் ஒர்க். எந்த இடத்துலையுமே நான் மிஸ் பண்ணல. ஒரு கிக் ஓடலையா உடனே போய் அந்த கிக்கை சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ லோ காம்படிஷன் கிக்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ரிப்பீட்டடாக நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். மோஸ்ட்லி ஒரு நாள் முழுக்க இந்த ஃபைவர்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆர்டர் எடுக்கலாம், எந்த ஆர்டர், அதாவது எந்த கீவேர்டுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, எந்த ஆர்டர்ஸ் வந்து நிறைய ரிப்பீட்டடான ஆர்டர்ஸ் கிடைக்கும், எதுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது, எது லோ காம்படிஷன் இருக்குன்னு இப்படி ரிப்பீட்டடான நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபைவர் சம்மந்தமான டூல்ஸ் செக் பண்ணுவேன். நிறைய பேரோட சஜஷன்ஸ், ப்ளாக் போஸ்ட் இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை தொடர்ச்சியாக நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் 2000 இல்லை அதுக்கு மேலே 10,000 வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செல்லர் லெவல் வந்து லெவல் 1 இருக்குது. ஸோ நமக்கு வந்து லெவல் 2க்கு போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு வந்து லெவல் 2 செல்லர் வந்து கிடைக்கும். ஸோ லெவல் 2 செல்லர், அதுக்கப்புறம் டாப் ரேட்டட், இந்த மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஸோ வேர்ல்டு டாமினேஷனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13% நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஎஸில் 36 சேல்ஸ், கனடாவில் 3 சேல்ஸ், இந்தியாவில் 2 சேல்ஸ், ஆஸ்திரேலியாவில் 6 சேல்ஸ், ஜப்பானில் 1 சேல்ஸ், இப்படின்ட்டு நிறைய, அதாவது உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ரீலங்காவில் இருந்து ஆன்லைனில் ஒரு பர்சன் வந்து தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டுலேயே அதிகளவான இடத்துல ஆர்டர்ஸ் எடுத்தேன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் எப்படி இந்த இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். நான் மோஸ்ட்லி இந்த ஃபைவருக்காக ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் சொல்லவே முடியாதுவே. ஸோ அதே விஷயத்தை தான் தொடர்ச்சியாக நம்ம ஃபைவர் தமிழா சேனலில் நிறைய பர்சன்ஸ் வந்து அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஜேர்னியை. ஸோ தொடர்ச்சியாக கேட்பாங்க, ப்ரோ நான் எப்படி பண்ணலாம், ஸோ இப்படி பண்ணலாம் ப்ரோ, ஸோ ப்ரோ நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஓடர்ஸ் கிடைக்கிது இல்லை பிரதர், நான் இந்த மாதிரி காம்படிஷன் ட்ரை பண்ணுவேன், நிறைய சஜஷன்ஸ் கேட்பீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கேட்பீங்க. ஸோ உங்கள் எல்லாரையுமே தொடர்ச்சியாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன், உங்களோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட், நான் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணலை, ஃபைவர் தமிழான்ற சேனல் மூலமாக எனக்கு கிடைச்ச சப்போர்ட் தான் தொடர்ச்சியாக அந்த ஃபைவரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டுச்சு. ஸோ அதே போல் தான் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட $2000 வந்துட்டோம். ஸோ இன்னும் மேலே போய் 2000, 10,000 வரைக்கும் போகும். 10,000, 20,000 கூட இப்படி தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோன்னா லைஃப் லாங் ஃபைவர் மூலமாகவே நமக்கு பெரிய ஒரு இன்கம் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கிக் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, அது வந்து மூவ் ஆகலையா, ஸோ தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுங்கள். அந்த கிக் ஓடலையா, அந்த கிக்கை டெலிட் பண்ணுங்கள், புது கிக் போடுங்க, ரிப்பீட்டடாக வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருங்க ஒரு விஷயத்தை. ஸோ அப்போ தான் உங்களால் ஒரு லெவலுக்கு வர முடியும். ஓகே, ஸோ இந்த $2000 வந்து ஏர்ன் பண்ணது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். பட் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோடய கம்யூனிட்டி இதே மாதிரி எல்லோரும் உங்களோட ஏர்னிங்ஸில் மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ நம்மளும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணி ஃபைவர் சம்மந்தமான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன் பர்சனலாக. ஸோ உங்களுக்கும் அப்படி டவுட்ஸ் இருக்குது, இல்லை ப்ரோ எனக்கு நான் கிளாஸில் ஜாயின் பண்ணி அது பூரா ஏர்ன் பண்ணலாமா ப்ரோ, இல்லை உங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராஃபிட் வித் ஃபைவர் கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், யாரையும் கம்பல் பண்ணல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணி ஃபைவர் ஜேர்னியை கொண்டு போயிட்டுருக்கலாம், மேலே கொண்டு போயிட்டுருக்கலாம். ஓகே கை, ஸோ இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா, தமிழாலேருந்து உலகத்தை கட்டியிருப்போம்.